ஓம் சக்தி தாயே எல்லாம் முற்றிடமா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் உலக புகழ் தரும் அதிர்ஷ்ட ரேகைகள். உலக புகழ் தரும் அதிர்ஷ்ட ரேகைகள் ஒரு 2-3 ரேகை இருக்கு. நிறைய அதிர்ஷ்டம் இருக்கு. நம்ம கையை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம்னா எக்கச்சக்கமா அதிர்ஷ்டம் இருக்கு. நம்ம ஜாதகத்துல எவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கோ அதே அளவு அதிர்ஷ்டம் நம்ம கைரேகையிலும் இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் உலக புகழ், வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு, உலகம் பூரா போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு புகழ் வர வேண்டும் என்றால் முக்கியமா முதல் தரமான யோகம். யோகம் நிறைய இருக்கு. அதுல முதல் தரமான யோகம் 3 ரேகைகளை வைத்து கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் 3 ரேகைகள் மிக மிக முக்கியமானது. சரிங்களா? இதுல மிக முக்கியமானது இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா? மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய வேடு. அதுக்கு வரக்கூடிய ரேகை தான் சூரிய ரேகைன்னு சொல்லுவோம். இந்த சூரிய ரேகை கையில் இருந்தால் உங்களுக்கு எந்த வயதில் இருந்து சூரிய ரேகை இப்படி லைட்டா ஒரு சூரிய ரேகை அந்த சூரிய மேட்டில் மட்டும் இருக்குதுன்னு வச்சுங்க, அது கூட மிகவும் சிறந்த அமைப்பு. சரிங்களா? சூரிய ரேகை சின்னதா இருக்குன்னு நீங்க பயப்படவே வேணாம். சூரிய ரேகை சின்ன ரேகை பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. திடீர் அதிர்ஷ்டம். லாட்ரி சீட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் நான் லாட்ரி சீட்டு வாங்கலாமா? இந்த சூரிய ரேகை இருந்து விதி ரேகை இருந்து கையில பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா லாட்ரி அடிக்கும். திடீர் யோகங்கள் வாழ்க்கையில திடீர் நான் எப்ப சார் முன்னுக்கு வருவேன் அப்படிங்கிற இந்த சூரிய ரேகையை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணோம். இப்ப சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சூரிய ரேகை வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு, ஒளி தத்துவம் நிறைந்தது. சூரிய ஒளி எப்படி வெளியில தெரியுதோ, உலகத்தை பிரைட் பண்ணுதோ, அதே மாதிரி மனிதனை ஒளிமயமாக்கி வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ரேகை சூரிய ரேகை. இந்த சூரிய ரேகை இருக்கும்போது விதி ரேகையும் இருக்கணும். விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகையும் இருந்துன்னா வாழ்க்கையில நல்ல ஒரு டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூரிய ரேகை சந்திரமேட்ல இருந்து ஒரு கிளை சூரிய ரேகையோட சேர்ந்தாலோ இல்ல சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போனாலோ அரசியல், அரசாங்கத்துறையில் உயர்ந்த மக்களால் செல்வாக்கு உடையவர்களுக்கு, அப்புறம் பிரயாணத்தின் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நபர்களுக்கு, கப்பல் வாங்கி பிரயாணம், சந்திரன் பிரயாணக்காரங்க இல்லையா, கப்பல் அதிபதிகள் கப்பல் நிறைய வாங்கி வெளிநாடு, உள்நாடு, ஏற்றுமதி, இறக்குமதி துறையில் நல்லா சாதிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சூரிய ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். இன்னொன்று அரசியல், மக்கள் செல்வாக்கு மூலமாக வாழ்க்கையில முன்னுக்கு வரவங்க டாப் பொசிஷன் உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய ரேகை சந்திரமேட்ல இருந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரமேட்ல இருந்து சூரிய ரேகை போயிடுச்சுன்னா வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில டாப் பொசிஷன் வந்துருவாங்க. அவங்க மூலமா வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரிய உயரத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ செவ்வாய் சமவெளி இருக்கு இல்லையா? செவ்வாய் சமவெளி இல்லை கீழ் செவ்வாய் இல்லை மேல் செவ்வாய் எதுல இருந்து வந்தாலும் அந்த சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல சிறந்த ஒரு யோகமான அமைப்பு. ஒரு சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய உறவினர்கள் யாராவது கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ராகு இல்லையா? ராகு ஒரு சில நேரம் கொடுப்பாரு, எப்போ கொடுப்பாரு எப்போ கெடுப்பாருன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் நல்லா டாப் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. வந்தால் மிகப்பெரிய டாப்புக்கு வந்துடுவாங்க. இல்லைன்னா அவங்க யாராவது ஒருத்தங்க கெடுத்து விட்டுருவாங்க. அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்திலையும் உறவினர்கள் விஷயத்திலையும் அவங்க சொல்கிறத கேட்காம இருந்தால் வாழ்க்கையில் அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. இவ்வளோதான் ஈஸி மெத்தடு. சூரிய ரேகை எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்குதோ அந்த வயசுலேருந்து வாழ்க்கையில் நல்ல டாப் பொசிஷன் உலகம் போற்றும் உத்தமராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பொருளோடு, வெற்றியோடு, செல்வத்தோடு சிறப்பான அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்போ ஆயுள் ரேகையிலிருந்து சூரிய ரேகை போனாலும் மிகவும் சிறந்த அமைப்பு. புத்தி ரேகையிலிருந்து போனாலும் புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வார். இறுதி ரேகையிலிருந்து போனாலும் 50 வயசுக்கு மேல டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய ரேகை இருந்தாலே கையில் நீங்கள் வெற்றி அடைய பிறந்திருக்கிறீர்கள். எந்த வயசுல நம்ம பார்த்துக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ லாட்ரி சீட்டு, பங்குச்சந்தை, இது மூலமா திடீர் வருமானம். இந்த எந்த வயசுல இருந்து இந்த ரேகை ஆரம்பிக்குதோ சூரிய ரேகை, அந்த வயசுல இருந்து உங்களுக்கு வெளிச்சம் உங்கள் மேல் படுகிறது, அதிர்ஷ்டம் உங்கள் மேல் படுகிறது, வெற்றி வாய்ப்புகள் தொட்டதெல்லாம் வெற்றி ஆவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகை இருந்துருச்சுன்னா உங்களுக்கு குறையொன்றும் இல்லை. எந்த தொழில இருக்கீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும்.
அந்த தொழில் மூலமா லாபம், செல்வாக்கு, செல்வம் எல்லாம் கிடைச்சு டாப்புக்கு வந்துருவீங்க. அதாவது சூரியனுடைய வேலை. சூரியன், குரு, சனி இந்த 3 பேர் தான் மிக மிக முக்கியமானவர்கள். இப்ப சூரியனை பத்தி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் குரு. குருமேட்ல ஒரு வளையம் மாதிரி இருக்கும் சார். இது வந்து ஒரு அரசருக்கு இணையான ஒரு குரு வளையம் இருந்ததுன்னா குருமேட்ல முதல் தரமான யோகம் 3. அதுல சூரிய ரேகை 1, குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை குரு வளையம் 2, 3 ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது மிகவும் சிறந்த அமைப்பு. ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். விதி கர்மாவின் அடிப்படையில் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால சூரியன், குரு, சனி இவங்க 3 பேரும் கேபிட்டல் சிட்டி, அதாவது தலைமைக்கு தகுதியானவர்கள். உலகம் பூரா திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் இந்த ரேகைகள் ஏதாவது 1 இருந்தாவே போதும், இல்லை 3 இருந்தாலும் மிகவும் சிறப்பு. இப்ப குருமேட்டை பத்தி பார்த்துருவோம். குரு வளையம் இருந்துன்னா ஒரு அரசருக்கு இணையான செல்வம், புகழோடு, சிறப்போடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. புத்தி நல்லா வேலை செய்யும் சார். நல்ல அறிவாளியா இருப்பாங்க, நல்ல திறமையானவங்களா இருப்பாங்க. அப்படின்னு அந்த குரு வளையம் இருந்தா எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். இப்ப குரு வளையம் இல்லைன்னா குருமேட்ல அப்படி ஒரு ரேகை இருந்தாலே போதும் சார். சின்ன ஒன்று ரேகை குருமேட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரேகை வந்து ஆயுள் ரேகையிலிருந்து போகலாம், புத்தி ரேகையிலிருந்து போகலாம், இறுதி ரேகையே குருமேட்டுக்கு போகலாம். மிகவும் சிறந்த அமைப்பு. சரிங்களா? இப்ப இந்த குருமேட்ல ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறி இருக்கு சார். முக்கோணம் இருந்ததுன்னா அரசியல்ல மிக பெரும் நல்ல அரசியல்வாதி, நல்ல திறமையானவராக இருப்பார், மக்களுக்கு அறிவுரை கூறுவாராக இருப்பார். அதே மாதிரி சதுரம் இருந்ததுன்னா நல்ல செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பார். தொழிலதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழிலதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய அதிர்ஷ்ட குறி திரிசூலம் இருந்தால் குடும்பத்தின் மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. குருமேட்ல ஏதாவது ஒரு ரேகையோ, ஒன்னும் குருவலயம் இல்ல ரேகை ஏதாவது ஒன்று குருமேட்ல இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். குருமேடு நல்லா இருந்து குருமேட்ல அதிர்ஷ்ட ரேகைகள் இல்லைன்னா குறிகள் இருந்துன்னா வாழ்க்கையில கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஆயுள் ரேகையில இருந்து ஒரு ரேகை மேல் எழுந்தது குருமேட்டுக்கு போகுது, இல்ல சனி மேட்டுக்கு போகுது, இல்ல சூரிய மேட்டுக்கு போகுது. ஏதாவது ஒரு மேட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த வகையில் அந்த வயதை பார்க்கணும். சின்னதா இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடியது. பணம் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. செல்வம், செல்வாக்கு, வெற்றி பெறக்கூடிய வயது. இந்த ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம், தலைமை தாங்கும் பதவி, அதன் மூலமாக வெற்றி, செல்வம், புகழோடு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இப்ப சூரிய மேட்டு ரேகைகள் சிறப்பான முதல் தரமான அதிர்ஷ்டம் பலன்களை கொடுக்கும். குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். அதிர்ஷ்ட குறிகள் இருந்தாலும் மிகச்சிறந்த அமைப்பு. இப்ப ஆயுள் ரேகையிலேயே ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் குருமேட்டுக்கு போனாலும், சனிமேட்டுக்கு போனாலும், புதன்மேட்டுக்கு போனாலும், சூரியன் ஏதாவது ஒரு மேட்டுக்கு போச்சுனாவே மிகவும் சிறந்த அமைப்பு. இல்ல மேட்டுக்கு போலன்னா ஆயுள் ரேகையிலிருந்து எத்தனை கிளைகள் ஆரம்பமோ அத்தனை அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. அந்த வயதில் நீங்கள் பெரிய புகழ் அடைவீர்கள், அதிர்ஷ்டம் அடைவீர்கள். இதற்கு பேரே அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம். அந்த ஆயுள் ரேகையிலிருந்து மேல இருந்துச்சுன்னா அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த 3மே இருந்துருச்சு சார். ஆயுள் ரேகையிலிருந்து மேல இருக்கக்கூடிய கிளைகளும் இருக்கு, குருமேடு நல்லா இருக்கு, குரு வளையமும் இருக்கு, குரு வளையமும் இருக்கு, சூரிய ரேகையும் இருக்குன்னு வச்சுங்க. அவர்கள் உலகத்தை திரும்பி அவங்கள உலகம் நோக்கி இருக்கும். இப்ப உலக புகழடையக்கூடிய ஒரு அரசியல் தலைவராகவோ, நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவராகவோ, நாட்டில் மிகப்பெரிய தொழில் பணத்தில் அதாவது புகழில் நிறைந்தவர், பணத்தில் நிறைந்தவர், எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழக்கூடியவர்கள் உலகம் திரும்பி பார்க்கும் அவரை. அந்த அளவுக்கு இருக்கிறவங்க இந்த 3மே நல்லா சிறப்பா இருக்கும் சார். இதுலன்னா அதிர்ஷ்டம்னா நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. இதுல முதல் தரமான யோகம்னா இது 3 இருந்துன்னா முதல் தரமான யோகம். இதுல ஏதாவது 1 இருந்தாவே முதல் தரமான யோகம்னு வச்சுக்கலாம். இத சூரிய ரேகை இருந்து, விதி ரேகையும் இருந்து, சூரிய ரேகை சின்னதா இருந்தாவே போதும், விதி ரேகை நல்லா இருக்கும். எந்த வயசுல சூரிய ரேகை வருதோ அந்த வயசுல நீங்க டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இறுதி ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை இது மெயினும் 3 மும்மூர்த்திகள் மாதிரி. இது 3 பிரச்சனை இல்லாம இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்கன்னு அர்த்தம். அதுல ஏதாவது வெட்டு துண்டு கிராசிங் வரக்கூடாது சார். இப்படி குறுக்க கோடு வரக்கூடாது. குறுக்க கோடு வராம மேல கோடு போச்சுன்னா நல்லது. மேல கோடு போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. குறுக்க கோடு வரவே கூடாது. குறுக்க வந்ததுன்னா அது தடை.
சூரிய ரேகையில குறுக்க போடுவதுன்னா தடை, தாமதம், அசிங்கம், அவமானத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப விதி ரேகையில தடை வந்ததுன்னா அந்த வயசில் பொருளாதார தடை வரும். விதினாவே பொருளாதாரம், பணம். இப்ப இப்ப இந்த புத்தி ரேகையில ஏதோ தடை வருது, தடை கோடாது, இப்போ இது மாதிரி இன்டூ மார்க் எல்லாம் ஷார்ப் குறி வந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த வயசுல மனம் பாதிக்கப்படும். புத்தி ரேகை புத்தியையும் மனத்தையும் குறிக்கக்கூடியது. ஆயுள் ரேகையில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடம்பும் பாதிக்கப்படும், மனசும் பாதிக்கப்படும், எல்லாமே டோட்டலி கொலாப்ஸ் ஆயிடும். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏதாவது குருமேட்டில் ஒரு ரேகை இருந்ததுன்னா வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா சூரிய மேட்டில் ரேகை இருந்தாலும் சிறப்பு. இல்லைன்னா ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு கிளை போனாலும் சிறப்பு. இது மூணும் இருந்தாலும் சிறப்பு. இல்லை ஏதாவது ஒன்று இருந்தாவே வாழ்க்கையில் உலகத்தை திரும்பி பார்க்கும் அளவுக்கு உங்களுடைய நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலை வெற்றி அடைஞ்சு மேல்நிலைக்கு உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு புகழ் படைத்தவராக, வெற்றி படைத்தவராக, பணம் படைத்தவராக உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க பேச்சாளராக இருந்தால் பேச்சின் மூலம் செல்வம் கிடைக்கும், தொழிலதிபராக இருந்தால் தொழில் மூலம் செல்வம் கிடைக்கும், அரசியல்வாதியாக இருந்தால் அரசியல் மூலமா செல்வம் கிடைக்கும், உயர்ந்த அரசாங்க பதவியில் இருந்தால் அந்த பதவி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும். இப்படிதான் நம்ம கையை பொறுத்தவரை முடிவு பண்ணணும். மேல் எழும்பக்கூடிய கிளைகள் எல்லாமே நல்லது. எத்தனை தடை கோடுகள் இருக்கோ அத்தனை தடையை தாண்டி அவர்கள் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தடை ஏதும் இல்லாமல் ஆயுள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஆயுள் சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். ஆயுள் ஏதாவது பிரச்சனைனா அந்த வயசுல உங்களுக்கு பிரச்சனை உண்டு சார், உடம்பு பாதிக்கப்படும். புத்தி ரேகையில் எதுவும் பிரச்சனைனா அந்த வயதில் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும், புத்தி வேலை செய்யாது, அதாவது மனநோய் வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இருதயத்தின டைரக்டா ஹார்ட்டை போய் பாதிக்கும். அதாவது ரத்த கொதிப்பு அதன் மூலமாக ஹார்ட் அப்படியே நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணுறதுலாம் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சூரிய ரேகையிலனா அசிங்கம், அவமானம் வந்துடும், உங்களுடைய பதவி இழப்பு வந்துடும். அப்படியா? இப்போ விதி ரேகை எடுத்தால் உங்களுடைய வேலையே போயிடும் சார். விதி ரேகையில் ஏதோ பிரச்சனை அந்த வயசில் வருமானமே வராது, வேலை போயிடும். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா எல்லாம் பிரச்சனை. உலக புகழ் தரும் அதிர்ஷ்ட ரேகைகள்னா இந்த 3 முதல் தரமான ரேகைகள். சூரியனுக்கு வரக்கூடிய ரேகைகள், குருவுக்கு வரக்கூடிய ரேகைகள், அதிர்ஷ்ட குறிகள். இது மாதிரி சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள், சனிமேட்டில் உள்ள அதிர்ஷ்ட குறிகள். இந்த சனி ரேகை இந்த ஆயுள் ரேகையிலிருந்து வர்றதும் சனி சம்பந்தப்பட்டதான். கர்மா விதின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம ஆயுள் உடம்பு நல்லா இருக்குன்னா ஆயுள் காரகன் சனி, அந்த விதி ரேகையும் நல்லா இருக்கணும். ஆயுளும் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பணத்தோடு உடம்பும் நல்லா இருக்கும். பணம் இல்லைனாலும் உடம்பும் மனசு கெட்டு போயிடும். இவ்வளோதான் வாழ்க்கை. இதை நம்ம 3 அதிர்ஷ்ட ரேகையில் ஏதாவது ஒன்று இருந்தாவே உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் கையை பாருங்க, இதில் ஏதாவது ஒரு சின்னோண்டு கோடு இருந்தாவே போதும். இப்போ ஒன்றும் இல்லை, குருமேட்டில் ஒரு சின்ன கோடு இருக்கு சார், கண்டிப்பாக நீங்கள் வாழ்வில் உலகம் திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்வீர்கள். அதே மாதிரி சூரிய மேட்டில் ஒரு சின்ன ரேகை இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள், எந்த வயசுலன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கோ இல்லை சனி மேட்டுக்கோ சூரிய மேட்டுக்கோ போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு நல்ல உலக புகழ் அடைவீர்கள். அப்படி இல்லை சார், சின்னோண்டு ஆயுளிலிருந்து இப்படி கிளம்புதுன்னா அந்த வயசில் ஒரு திருமணம் செய்வது, ஒரு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேட்டுக்கு போகிறது மிகவும் சிறந்த அமைப்பு. நம்ம கையை பாருங்க, உங்களுக்கு ஆயுளிலிருந்து மேலே இருக்கக்கூடிய கிளை இருக்கா, இல்லை குருமேட்டில் கிளை இருக்கா, அது அதிர்ஷ்ட குறிகள் இருக்கா, இல்லை சூரிய மேட்டில் அதிர்ஷ்ட குறிகள். இப்போ சூரிய மேட்டுக்கு கீழே இந்த இடத்தெல்லாம் சதுரம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, சதுரம் இருந்துச்சுன்னா இல்லை எங்கே சதுரம் இருந்தாலும் உங்களுக்கு நலபலம் சொத்து பொத்து மூலமாக நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டங்கள் நிறைய இருக்கு. இது 3 தான் முதல் தரமான அதிர்ஷ்டம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டுகிறதற்கான வணக்கம்.